ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வால்பாறை வந்திருக்கோம். பொள்ளாச்சி வரைக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வால்பாறை வராமல் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான். இது ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். லேண்ட்ஸ்கேப்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இந்த மலை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது. அது பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்ன ஒரு ஓடம் மாதிரி தண்ணி ஓடுது. அதை இறங்கி அழகாக குளிக்கலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே கூழாங்கல் ஆறுன்னு ஒன்று இருக்குது. இங்கே நிறைய கூழாங்கல் கல் அதிகமாக இருக்கனால அது பேர் வச்சுருக்காங்க. வால்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. இறங்க ஜாலியாக விளாடலாம். இங்கே அதிகமாக கூழாங்கல் தான் அதிகமாக இருக்குது. தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டன்னலுக்கு போகணும். இந்த டன்னல் தான் குடிக்க தண்ணி சொல்கிறாங்க கோயம்புத்தூருக்கு. அவ்வளோ லாங்காக சூப்பராக இருக்குது. அதுக்கு சின்ன கலர் ஃபால்ஸ் போகணும். ஏன்னா குளிக்க முடியாது, ஆனால் ஜஸ்ட் அந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பாறை, சின்ன சின்ன கல், ஒரு காடு மாதிரி இருக்குது. வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வழியாக தான் போகணும் உள்ள சின்ன கலர் ஃபால்ஸுக்கு. ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நல்லாயிருக்கும். கடைசி அந்த சோழியா டேம் போகணும். அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ பெரிய டேம். ஆனால் என்னென்னா நாங்கள் போகிற டைம் தண்ணி இல்லை. ஏன்னா நாங்கள் சம்மரில் போனோம். நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கள் தண்ணியை பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய டேம் இங்கே வால்பாறையில். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பாய்.